ஹரியோம் நமஸ்காரம். மாங்காட்டில் உள்ள வெள்ளீஸ்வரர் கோயில்ல இருக்கோம். சென்னையில உள்ள நவகிரக கஷேத்திரங்கள்ல எந்த கஷேத்திரமும் ஒண்ணு. சுக்ரஸ்தலம். சுக்ரஸ்தலம்னா அப்ப சுக்கராச்சாரியாருக்கு இங்க சிவபெருமான் அருள் பண்ணிருக்காரா? சில புராணம் பார்க்கலாமே. வாமன அவதாரம். வாமன மூர்த்திக்கு பலி சக்கரவர்த்தி 3 அடி நிலம் கொடுப்பதற்கு சம்மதிச்சுட்டார். பலியோட குரு சுக்கராச்சாரியாருக்கு வாமனர் விஷ்ணுதான சந்தேகம். பலியோட தான் பிடுங்கி தேவர்களுக்கு கொடுத்துட போறாருன்னு தடுத்து நிறுத்தணும் தீர்மானம் பண்ணார். தானம் கொடுப்பதற்கு கமண்டலத்திலிருந்து ஜலம் விடுவா. ஜலம் வராமல் இருக்க சுக்கராச்சாரியர் ஒரு வண்டு ரூபம் எடுத்து கமண்டலத்தை ஓட்டையை அரைச்சுட்டு இருந்தார். வாமனர் ஒரு தர்ப புல்லால அந்த ஓட்டையை குத்தினார். வண்டு ரூபத்துல இருந்த சுக்கராச்சாரியர் கண் குத்தி பார்வையே போயிடுத்து. விஷ்ணுவிடமே இதற்கு வழி கேட்க தானம் கொடுப்பதை தடுப்பு தப்புப்பா, சிவ பூஜை செய், வழி பிறக்கும்னு சொன்னார். அதனால சுக்கராச்சாரியர் நிறைய இடத்துல சிவபெருமான பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ண. மாமரங்கள் நிறைந்த இந்த கஷேத்திரம் மாங்காடு. சுவாமி அம்பாள் லீல. சுவாமியை விட்டு பிரிஞ்ச அம்பாள் இங்க தவம் செஞ்சுட்டு இருந்தா. பஞ்சாக்னியை வளர்த்து அதன் மேல தன்னோட இடது காலை ஊன்றி வலது காலம் அடித்து தவம். அம்பாள் இங்க தவம் செஞ்சுன்றதுனால சுவாமி இங்க கண்டிப்பா வருவாரு. சுக்கராச்சாரியாரும் இங்க சிவபெருமான பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணிட்டு இருந்தார். சுவாமி இவருக்கு இங்க காட்சி கொடுத்து அருளினார். அதனால இங்க சுவாமிக்கு வெள்ளீஸ்வரர் பார்கவேஸ்வரர்னு பேர். மூலவர் வெள்ளீஸ்வரர் கம்பீரமா இருக்கார். சுவாமி சுமார் 5 அடி இருப்பார். கர்ப்பகிரகத்துல கிட்ட போக முடியறது. அதனால சுவாமி சாநித்தியம் அப்படியே தெரியறது. சூரிய சந்திர பிரபையோட வில்வ தரிச்சுண்டு இருக்கார். சதுர வடிவில ஆவுடை. இந்த கோவில்ல அர்ச்சகர் சுவாமிக்கு அலங்காரம் ரொம்ப அழகா பண்றார். கர்ப்பகிரகத்துக்கு வெளியே இருக்கிற விநாயகர் மாங்கனி விநாயகர் கையில மாம்பழம் வச்சுட்டு இருக்கார். நெற்கதிரும். அங்கே இருக்கிற முருகர் வெள்ளி தெய்வானை ஒரே கல்ல வடிச்சிருக்கா. பின்னாடி வீரபத்ர சன்னதி. அவர் விக்கிரகத்திலேயே தட்சணம் பிரார்த்தனை பண்ணது போல இருக்குன்னு சொல்றா. அலங்காரம் செஞ்சிருந்ததால என்னால பார்க்க முடியல. துர்கை சங்க சக்கரம் வச்சுட்டு இருக்கா. இந்த கோவில் சுமார் 2 ஏக்கர் நிலப்பரப்பு இருக்கும். பல்லவர்களால கட்டப்பட்ட கோவில். அரௌண்ட் 8th செஞ்சுரியில. பின்னாடி சோழர்களும் திருப்பணி செஞ்சிருக்கா. இந்த கோவில் மாங்காடு காமாட்சி கோவில்ல இருந்து ஒரு 400 மீட்டர் தான் இருக்கும். மாங்காடு காமாட்சிக்கு வடக்கு பக்கமா ஒரு 300 மீட்டர்ல அம்பாளுக்கும் பெருமானுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க மோதிரத்தோட வந்த வைகுண்ட பெருமாள் கோவிலும் இருக்கு. சாதாரணமா மாங்காடுன்னா காமாட்சி தான் நமக்கு நினைவு வருவா. அந்த கோவிலை பத்தி ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன். அம்பாளோட தவ அக்னியால இங்க பூமி வெப்பமானது. ஸ்ரீ ஆதிசங்கரங்க வந்த அபூர்வ அர்த்தமேரு 43 திரிகோணங்கள் கொண்ட ஸ்ரீ சக்கரத்தை இங்க பிரதிஷ்டை செஞ்சார். மாங்காடு காமாட்சி கோவில்ல அர்த்தமேரு ஸ்ரீ சக்கரமே மூலவரா கருதப்படுறது. மாங்காடு காமாட்சி அம்மனை தரிசனம் பண்ணும்போது இந்த கஷேத்திரம் வெள்ளீஸ்வரர் தரிசனம் பண்ணலாமே. ஜெய் சீதாராம்.